ஹை மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னிட்டு நம்ம 5 வகையான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். முதல்ல பார்க்க போகிறது பிடி கொழுக்கட்டை. அதுக்கு பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்டிடுங்க, ஊற வைக்க வேண்டாம். அதுக்கப்புறமா வெயில்லையோ இல்லை ஃபேனுக்கு அடியிலையோ போட்டு நல்லா ட்ரை பண்ணிடுங்க. இந்த நேரத்தில் கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு பார்த்தலாம். அதுக்கு பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த பச்சரிசியை மாவாக்குறதுக்கு 2 டம்ளர் வேணும். இதுக்கு நம்ம 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். 3லேருந்து 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பிடிக்கொழுக்கட்டைக்கு தேவையான பருப்பும் அரிசியும் நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ரவை பத அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். இப்போ தாளிப்பு பார்த்தலாம். வானிலை எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சிருந்தி கடுகு போட்டு அது பொரியட்டும். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அரை சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்து நல்லா வதக்கிங்க. பச்சை மிளகா 2 பொடி பொடியாக நறுக்கியது, கறிவேப்பிலை சிறிதளவு பொடி பொடியாக நறுக்கியது. இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாவே போதுங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன், அது உங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கங்க. உங்கள்கிட்ட கேரட், கொடமிளகாய், முட்டைக்கோஸ் இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். அரைச்ச அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா 1 கப் வந்திருக்கு. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி விடணும். 1க்கு 2 அளவு தான் கணக்குங்க. இப்போ தேங்காய் துருவல் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு இது கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை போட்டு அப்படியே கை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா கெட்டி பதம் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஹை மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக சுண்டிட்டு மாவு வேகாமல் போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்குங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இட்லி தட்டத்தில் எண்ணெய் தடவி வச்சுக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பிடிச்சிக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் பிடிக்க வேண்டாம், ரொம்ப இலக்கமாகவும் பிடிக்க வேண்டாம். கரெக்டாக பிடிச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தட்டத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்து கொழுக்கட்டை பார்க்கலாம். இப்போ மேல் மாவுக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதில் பாதி தண்ணி மட்டும் பேனில் ஊற்றிட்டு அந்த மீதி இருக்க தண்ணியோடு அந்த அரிசியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். துளி கூட அரிசி இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஃபைனாக இருக்கணும். இப்போ அதே பேனில் அடுப்பை பற்றாமல் அரைச்சி வச்சுருக்கிற மாவை முதல்ல சேர்த்திக்கலாம். மீதி இன்னும் 1 கப்பு மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. மாவு பேனில் ஊற்றுனதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பில் வைங்க. அடிகனமான பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் பிடிக்கலைன்னா உங்களுக்கு பித்தளை பாத்திரத்தில் கூட பயன்படுத்திக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. உப்பை கையை எடுக்காமல் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கெட்டி பதமாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்குங்க. ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக சுண்டி போய் மாவு வேகாமல் இருக்கும். இது அரை மணி நேரத்துக்கு மேலேயே எனக்கு ஆயிடுச்சு.
நான் இந்த பேன்லிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு சைட்லலாம் ஒட்டியிருந்தது. உங்களுக்கு நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா ஓரளவுக்கு சீக்கிரமாக அதில் பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு உருண்டை வரும். இது பாத்திரத்தில் ஒட்டுதா இல்லையாங்கிறது கணக்கில் கையில் தண்ணி தடவிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டுச்சுன்னா மறுபடியும் கிளறணும். தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உருண்டையாட்டம் வரணும். உங்களுக்கு ஈய குக்கர் இருந்ததுன்னா கூட அதில் கூட நீங்கள் கிளறிக்குங்க. இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு கப்பில் போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்காவது நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் செட் ஆகும். இப்போ இது ஊறுற நேரத்தில் 3 வகையான ஸ்டஃபிங்ஸை பார்த்தலாம். முதல்ல பார்க்க போகிறது பாசிப்பருப்பை வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். அதை நல்லா ஊறட்டும் 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ இது ஊறுற நேரத்தில் எள்ளு பூரணத்தை பார்த்தலாம். 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை, மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். சிம்லேயே வச்சு பொரிய விடுங்க. ரெண்டு ஏலக்காய் தோல் நீக்கி சேர்த்துறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துறேன். இது கொரகரப்பாக அரைச்சிக்கலாம். இதுக்கு இவ்வளோ தான் அளவெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளோ வேணால் நீங்கள் எள்ளு சேர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்தி இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் பூரணத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். 2 ஏலக்காய் தூள் பண்ணி சேர்த்துறேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துறேன். இந்த 2 லைட்டாக ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எள்ளும் தேங்காய் பூரணும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை வேக வச்சுக்கலாம் அதே தண்ணியில். இப்போ எடுத்து மசிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ தாளிப்பு பாத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரியட்டும். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பெரிய வெங்காயம் 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கியது, 2 வரமிளகாய் பொடியாக நறுக்கியது, கறிவேப்பிலை சிறிதளவு பொடியாக நறுக்கியது, இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வேக வச்ச பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக பரட்டி விட்டால் போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இனி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங்க்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாலித்தீன் கவர் எடுத்துக்கங்க. உள்பக்கத்தை வந்து எண்ணெய் தடவிக்குங்க. கையிலையும் எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து உருண்டை பிடிச்சி லைட்டாக தட்டி அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே வச்சு அப்படியே பூரிக்கட்டையில் வச்சு லைட்டாக அமுத்துனீங்கன்னாவே போதும். ரொம்ப அமுட்ட வேண்டாம். அதுக்கப்புறமா கவர் உள்பக்கம் இருந்து அந்த ஷீட் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. மாவு பேப்பராக இருக்கா? இந்த மாதிரி இருந்தால் தான் உடையாமல் இருக்கும். இப்போ எள்ளு பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். நீல வாக்கில் ஒரு பக்கத்தை அப்படியே மடித்து எட்ஜஸ் பூரா லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, எள்ளு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் 3 செஞ்சுட்டு அடுத்த பூர்ணம் பார்க்கலாம். இப்போ தேங்காய் பூர்ணத்துக்கு இதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி லைட்டாக அமுத்துனீங்கன்னா மாவு பாருங்கள் எவ்வளோ ஷீட்டு மேலே வந்திருக்குது. இப்போ இந்த ஷீட்டுக்குள்ளே தேங்காய் பூர்ணத்தை வச்சிடலாம். சென்டரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா கீழே வச்சு எல்லா எட்ஜஸும் ஒன்று சேர்த்தி அப்படியே பிடிச்சிக்கலாம் தேங்காய் குடுமியாட்ட. அவ்வளோதாங்க, தேங்காய் மோதகம் ரெடி. அடுத்தது பாசிப்பருப்பு கொழுக்கட்டையும் செஞ்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அழுத்தும் போது அந்த பாலித்தீன் கவரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷீட் நல்லா கிடைக்கும். நீல வாக்கில் அந்த பருப்பை வச்சுக்கலாம். இப்போ மடித்து எட்ஜஸ் எல்லாம் அழுத்தி விட்டுலாம். 1 கப் அரிசி மாவில் ஒவ்வொரு பூர்ணத்துலேயும் 4 கொழுக்கட்டை கிடச்சிது. மீதி இருக்கிற மாவில் ஒரு 20 உருண்டை பிடிச்சிருக்கேன் பால் கொழுக்கட்டைக்கு. ரொம்ப இறுக்கமாக பிடிக்காமல் தலக்கமாக பிடிச்சிங்கன்னா தான் பாலில் வெந்து வரும்போது சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உள்ளே வச்சிடலாம் 2 பிளேட்டையும். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும்.
அவ்வளோதாங்க. பாருங்கள், பஞ்சு போல் எல்லா கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. எனக்கு அடுத்த நாள் வரைக்கும் சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. இப்போ பால் கொழுக்கட்டைக்கு அரை மூடி தேங்காய், 2 ஏலக்காய் போட்டு நைஸாக 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று திக்கான பாலம், ஒன்று தின்னான பால். திக்கானது வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு இருக்குது, தின்னான பால் 1 டம்ளர் இருக்குது. முதல் தின்னான பாலை ஊற்றி அந்த உருண்டைகளை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகள் வந்து இந்த தின்னான பாலில் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா வெல்லம் சேர்த்திக்கலாம். முதலே சேர்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா வேகாது. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது வெல்லம் சேர்த்திக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இனிப்பு வந்து அவங்கவுங்க சுவைக்கேற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ சேர்த்திக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா பாயாசம் மாதிரி தான் இந்த பால் கொழுக்கட்டை வச்சுட்டு, உங்களுக்கு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைவாக கூட நீங்கள் பால் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், உருண்டைகள்லாம் நல்லா வெந்து ஊறி வந்துருச்சு. இப்போ கடைசியாக வந்து அந்த திக்கான பாலை உள்ளே சேர்த்திக்கலாம். இதை அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 3 வகையான இனிப்பு, 2 வகையான கார கொழுக்கட்டையோட பழங்களை வச்சு படைச்சிருக்கிறேன் நெய்வேத்தியமாக. இப்போது நான் 10 வகையான விநாயகர்களை பிடிச்சு வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றும் என்னென்ன சிறப்புங்கிறது பார்க்கலாம். முதலாவதாக மண் விநாயகர், ஆரோக்கிய வாழ்வை அருள்வார். கருங்கல் விநாயகர், எந்த காரியமும் வெற்றியில் முடிய அருள்வார். விபூதி, வெப்பத்தால் ஏற்படும் நோய்களை தீர்ப்பார். குங்கும விநாயகர், செவ்வாய் தோஷம் நீங்கி குழந்தைகளின் படிப்பில் வல்லவராக்குவார். மஞ்சள் பிள்ளையார், சகல சௌபாக்கியமும் கிடைக்கும், காரிய சித்தி தருவார். வெண்ணெய் பிள்ளையார், கடன் தொல்லை நீங்கும். உப்பு பிள்ளையார், எதிரிகளின் தொல்லை நீங்கும், எதிரிகளை விரட்டி விடுவார். சந்தன பிள்ளையார், புத்திர பேறு கிடைக்கும். பசுஞ்சாணம், நோய்களை நீக்குவார். சகல தோஷங்களும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சர்க்கரை பிள்ளையார், இனிமையான தருணங்கள் மேலோங்கும். வெள்ளத்தினால் செய்யப்பட்ட விநாயகர், உடலில் உள்ள கொப்பளங்கள் மறையும். இந்த மாதிரி பல வகையில் செய்யலாங்க. வெள்ளருக்கல் விநாயகர் வந்து பில்லி சூனியம் அகலும். வாழைப்பழம் விநாயகர் வந்து கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்களும் இந்த மாதிரி பல வகையான விநாயகர்களை செஞ்சு வழிபட்டு விநாயகரோட அருள் பெறுங்கள். நீங்களும் இதே மாதிரி பல வகையான கொழுக்கட்டைகளை செஞ்சு விநாயகருக்கு படைங்க. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் என்ற மந்திரத்தை சொல்லி காரிய தடைகள் நீங்கி எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.